வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபிக்கும் ராதிகாவுக்கும் டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க கோர்ட்ல. ராதிகா வெளியே வந்து உட்கார்ந்துருக்க. கோபி பக்கத்துல வர்றாரு. உனக்கு எந்த காம்பன்சேஷனுமே வேணாமா அப்படின்னு அவர் வருத்தமா கேட்க, வேண்டாங்கிறாங்க. ஷியோரான்னு கேட்க, ஷியோர் தான். ஆனா என்ன உங்க வீட்டுக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போக முடியுமான்னு ராதிகா கேட்க, கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வர்றாரு கோபி. வெளியில அவங்க காலேஜ் டேஸ் அது இதுன்னு மலரும் நினைவுகள்ல மூழ்கி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கையில கிடைக்கிறதெல்லாம் தொலைச்சிட்டு அப்புறம் வருத்தப்படுறதே என் வேலையா போச்சு. என் தலையெழுத்து அது. நீ எடுத்த முடிவை நான் மதிக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேங்கிறாரு கோபி. ஐ எம் கோயிங் டு ரியலி மிஸ் யூ அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ற கோபி செஸ் பெயின் மாதிரி செஸ்ல கைய வைக்கிறாரு. கோபி வண்டியை நிறுத்திட்டு ராதிகா ஜஸ்ட் டூ மினிட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பிரீத் பண்ண கஷ்டப்பட, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா கோபின்னு கேக்குறாங்க ராதிகா. கஷ்டப்பட்டு மூச்சு எடுக்கிற கோபி, இல்ல உடம்பெல்லாம் ஓகே. 2 மினிட்ஸ்ன்னு சொல்லி நெஞ்சில கைய வச்சுட்டு கொஞ்சம் டீப் பிரீத்துக்காக சிரமப்படுறாரு. மறுபடியும் அவரு போலாமான்னு கேட்க ராதிகா கொஞ்சம் தலைய பயத்தோட ஆட்டுறாங்க. ராதிகா, வாழ்க்கையில இப்ப நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் இனிமே வேற வேற டைரக்ஷன்ல போக போகுதுல்ல. நாம மறுபடியும் எப்ப மீட் பண்ண போறோம்? மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மீட் பண்ணா பேசுவோமா? பேசினா எப்படி பேசுவோம்? எதை பத்தி பேசுறது அப்படின்னு கோபி கேட்க, உங்களோட எந்த கேள்விக்குமே என்கிட்ட பதில் இல்ல கோபி அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்ல கிரியேட் ஆகும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுவே நம்ம கைய விட்டு மனசை விட்டு போகும்போது எவ்வளவு வலிக்குது. நம்மள அப்படியே ஒரு சுனாமி அடிச்சிட்டு மாதிரி அப்படியே நம்மள தூக்கி போட்டுட்டு போயிடுது. நம்ம வாழ்க்கையில நம்மளோட கான்ஃபிடன்ஸ், ஈகோ எல்லாத்தையும் அப்படியே தூசி மாதிரி அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுது. நோ ராதிகா, இட்ஸ் பேட், இட்ஸ் வெரி அன்பேட் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. ராதிகா மைல்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. ராதிகா, நான் இவ்ளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற அப்படின்னு கோபி சொல்ல, நம்மளோட ஃபேவரட் காபி ஷாப் வருது அதுதான் அப்படின்னு ராதிகா சொல்ல, ஓ ஓகே ஓகே அப்படிங்கிற கோபி ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு, ஜஸ்ட் 1 மினிட் வந்துடுறேன் அப்படிங்கிறவர் இறங்கி போய் இந்த அப்படின்னு ஒரு ஸ்ட்ராவோட டம்ளரை நீட்டி, உனக்கு பிடிச்ச கோல்டு காஃபி அப்படின்னு நீட்ட தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க ராதிகா. நான் உங்ககிட்ட நிறைய பேசினேன், நிறைய கேள்வி கேட்டேன். ஆனா நீ எதுவும் கேட்கல. நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலும் சொல்லல. இந்த கேள்விக்காவது பதில் சொல்லேன் ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்ல, கேளுங்கங்கிறாங்க ராதிகா. இந்த சந்திப்பு தான் நம்ம கடைசி சந்திப்பான்னு கோபி கேக்குறாரு. பெருமூச்சு எடுக்கிற ராதிகா, இனிமே சந்திக்கவே மாட்டோம்னு நினைச்ச நாம மிராக்கிள் மாதிரி சந்திச்சிருக்கோம். பேசணும், பழகணும், கல்யாணம் எல்லாம் பண்ணணும். கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா இப்ப என்ன ஆச்சு? 2 பேரும் வேற வேற பாதையில போக வேண்டியதாச்சு. நாம நினைக்கிறதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கிறதே இல்ல கோபி. வாழ்க்கையா பார்த்து நமக்கு ஒண்ணு கொடுக்கும். நாம அதை வாழணும், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இத பத்தி நிறைய யோசிக்காதீங்க. என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும். நீங்க நல்லா இருப்பீங்க, பாதுகாப்பா இருப்பீங்க, உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. இந்த அளவுக்கெல்லாம் பதட்டம் ஆகாதீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, ஒரு பெருமூச்சு எடுத்துட்டு மறுபடியும் ஏதோ கேட்க ஆரம்பிக்க கோபி. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க கோபி ப்ளீஸ்ன்னுறாங்க ராதிகா. சமாளிச்சுக்கிற கோபி, இட்ஸ் ஓகே ஓகே சாரி அப்படிங்கிறாரு. ராதிகா அப்படியே இறுக்கமா உட்காந்துக்க, போலாமான்னு கோபி கேட்க சரின்னு தலையாட்டுறாங்க. வீட்ல சோஃபால உட்காந்துட்டு வெளியவே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. டாடி எப்ப வருவாங்க பாட்டின்னு இனியா கேட்க, அதான் எனக்கும் தெரியல. பழக்கம் போல ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். நானும் அவன் கூட பேசாம போயிருக்கணும். போகாம விட்டது ஏன் தப்புதான். அங்க என்னதான் நடந்துச்சு? கடைசியில மனமாற்றம் எதுவும் நடந்துச்சா? எதுவுமே தெரியல அப்படின்னு ஈஸ்வரி புலம்பிட்டு இருக்க. எல்லாம் தெரிஞ்ச பாக்யா கிச்சன்ல அமைதியா நின்னு சமைச்சிட்டு இருக்காங்க. பாட்டி, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இனியா பயத்தோட கேட்க, ராதிகா சும்மா இருந்தாலும் அவ ஆத்தாக்காரி சும்மாவே இருக்க மாட்டா. ஏதாவது ஒன்ன பண்ணி வச்சிடுவா. அதான் எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க ஈஸ்வரி. சரி, டாடிக்கு நான் கால் பண்ணி பாக்குறேன்னு இனியா சொல்ல, போன் பண்ணு, ஆனா கோபி எடுக்க மாட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. இனியா கால் பண்றாங்க. காதுல இருந்து போனை எடுக்கிற இனியா, எடுக்கல பாட்டின்னு சொல்ல, இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதோ தெரியல. இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தேன், போச்சு அப்படின்னு புலம்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க ஈஸ்வரி. செல்வி கடைக்கு போய் ஏதோ வாங்கிட்டு திரும்பி வர, கோபியோட கார் வந்து நிக்குது. செல்வி நின்னு பாத்துட்டு இருக்க. ராதிகா ஒரு பக்கம், கோபி ஒரு பக்கமா கார்ல இருந்து இறங்குறாங்க. என்ன, கோர்ட்டுக்கு போன கோபி சார் கூட ராதிகாவும் வர்றாங்க அப்படின்னு நினைக்கிற செல்வி கடகடன்னு வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க. யாரோ வர்றாங்கன்னு ரொம்ப ஆர்வமா எழுந்து நின்ன இனியாவும் ஈஸ்வரியும், ஓ இவளான்ற மாதிரி பாக்குறாங்க. அவங்க மறுபடியும் உட்கார, செல்வி பரபரப்பா உள்ளர ஓடி வர்றாங்க. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே செல்வி ஓடி வர, நீதானா? நான் கூட கோபியோன்னு நினைச்சேன். நீ எதுக்கு இப்படி பதறிட்டு ஓடி வர்றேன்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா
கோபி சார் வந்துட்டாருமா அப்படின்னு செல்வி சொல்ல, கோபி வந்துட்டானா அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. ம் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க, பாக்யாவும் கிச்சன்ல இருந்து பாக்குறாங்க. ராதிகா அவங்க குடியிருந்த பழைய வீட்டை பாத்துக்கிட்டு இருக்க, கோபி சார் மட்டும் தனியா வரல அப்படின்னு செல்வி சொல்ல, என்னது அப்படின்னு கேக்குறாங்க இனியா. தனியா வரலன்னா அப்படின்னு மறுபடியும் அவங்க கேக்க, ஷோ இன்னொருத்தங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு செல்வி சொல்ல, யாருன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. அம்மா, ராதிகாவும் கோபி சார் கூடயே வந்திருக்காங்க அப்படின்னு செல்வி சொல்ல, ஈஸ்வரி இனியாவும் பயங்கரமா அதிர்ச்சி அடையறாங்க. பயங்கர பதட்டத்தோட எழுந்திருக்கிற ஈஸ்வரி, என்ன ராதிகாவா? நீ நீ நல்லா பாத்தியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா இந்த 2 கண்ணால பாத்தேம்மா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க, பாக்யாவா அங்க வந்து நின்னு பாத்துட்டு இருக்காங்க. முன்னாடி குடியிருந்த வீடு, ரோடு எல்லாத்தையும் பாக்குற ராதிகா, நல்ல வீடுங்கறாங்க. என்ன நல்ல வீடு? இந்த வீட்டை வச்சுதான் நமக்குள்ள அவ்ளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கோபி சொல்ல, அதுக்கு வீடு காரணம் இல்லையே அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அவ எதுக்கு இங்க வர்றா? ஒருவேளை மனசு மாறிட்டாலோ? கோபியோட சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டாளா? இனிமே இங்கதான் இருக்க போறாளா? அதுக்குதான் இங்க வர்றாளா அப்படின்னு அவங்க பதட்டமும் படபடப்புமா கேட்க, இனியாவும் அதை விட பதறிக்கிட்டு இங்கேயும் அங்கேயுமா பாக்குறாங்க. இதுக்குதான் நானும் அவன் கூட வர்றேன்னு சொன்னேன். ஆனா கோபி தான் கேட்கவே இல்ல. தனியா போன அவன் மனச கரைச்சிட்டாளே அப்படின்னு ஈஸ்வரி பதறிட்டு இருக்காங்க. ரோடு, அந்த ஏரியா எல்லாத்தையும் பாக்குற ராதிகா, சரி வீட்டுக்குள்ள போலாமான்னு கேக்குறாங்க. கோபியும் சரின்னு தலையாட்ட, ராதிகா ஃபர்ஸ்ட் வர, பின்னாடியே வராரு கோபி. வெளியே இருந்து 2 பேர் வர, வீட்டுக்குள்ள இருந்து 4 பேர் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் தயங்கி நிக்கிறாங்க. வான்னு சொல்லிட்டு கோபி வர, கூடவே வர்றாங்க ராதிகாவும் உள்ளர. ஈஸ்வரி, இனியா, செல்வி 3 பேர் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்க, வாங்கன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து கூப்பிடுறாங்க பாக்யா. சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு ராதிகா கேட்க, ஆ கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, கேட்டு பக்கம் வரும்போதே செம்ம வாசனை அப்படின்னு ராதிகா சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க பாக்யா. ராதிகா வா உட்காருன்னு கோபி சொல்ல, நீங்களும் வாங்கன்னு சொல்றாங்க ராதிகா. ஈஸ்வரி எதுவும் புரியாம படபடப்பும் பயமுமா திரும்பி சோஃபாவுக்கு வர்றாங்க. ஈஸ்வரி அந்த 3 சீட்டர்ல உட்கார, ரைட் சைட்ல கோபியும், லெஃப்ட்ல ராதிகாவும் உட்கார்றாங்க. பாக்யா, இனியா, செல்வி 3 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. காஃபி சாப்பிடுறீங்களான்னு பாக்யா கேட்க, இல்ல வேண்டாம் பாக்யாங்கிறாங்க ராதிகா. வர்ற வழியில தான் கோபி வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ராதிகா, இனியாவை பார்த்து நீ காலேஜ் போகலையான்னு கேக்குறாங்க. இல்ல நான் லீவ் போட்டேங்கிறாங்க இனியா. ஓ அப்படிங்கிற ராதிகா ஈஸ்வரிய பார்த்துட்டு, நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, டைவர்ஸ் வாங்கின கோபி, சாரி வாங்க போன கோபி என் கூட வந்ததும் பயந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க ராதிகா. நானும் கோபியும் மறுபடியும் ஒன்னாயிட்டோம்னு நினைச்சிட்டீங்களான்னு ராதிகா கேக்குறாங்க. அது வந்து என்னன்னா அப்படின்னு ஈஸ்வரி தடுமாற, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல, எல்லாமே முடிஞ்சிருச்சுமா, எனக்கும் கோபிக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ராதிகா சொல்ல, இனியா, ஈஸ்வரி எல்லாம் ரொம்பவே இது அதிர்ச்சி ஆகுறாங்க. செல்வியும் அதிர்ச்சியா தான் பாக்குறாங்க. எங்க 2 பேருக்குள்ள இனிமே எந்த உறவும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படின்னு ராதிகா சொல்ல, புரியாத பார்வை பாக்குறாங்க ஈஸ்வரி. பாக்யா கொஞ்சம் சங்கடமா நிக்கிறாங்க. நானும் கோபியும் முழுசா பிரிஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க பிரிஞ்சதுக்கு சாட்சியா கோர்ட்ல இருந்து டிவோர்ஸ் பேப்பர் வந்துரும் அப்படின்னு ராதிகா சொல்ல, ஈஸ்வரி கோபிய பாக்குறாங்க. ஈஸ்வரி பக்கத்துல வந்து ராதிகா உட்கார, கொஞ்சம் தள்ளி உட்கார்றாங்க. அவ்வளவுதாம்மா, உங்க பையன் வாழ்க்கையில இனிமே நான் இல்ல. உங்களையும் உங்க பையனையும் நான் பிரிச்சிடுவேணும்னு நீங்க பயப்பட தேவையில்ல. உங்க பையன் உங்க கூடவே இருப்பாரு. நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்க, தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சிடுறாரு கோபி. ஈஸ்வரியோட கண்களும் கலங்கி இருக்கு. பாக்யா பாவமா பரிதாபமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் 8 மாசமா தனியா இருந்தப்போ நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம், அன்புக்காக யார் கூடயும் போட்டி போடக்கூடாதுங்கிறது தான். கோபியோட அன்பு எனக்கு வேணும், அவரு என் கூட இருக்கணும்னு நான் உங்க கூட எல்லாம் நிறைய சண்டை போட்டேன். நாம 2 பேரும் எப்ப பார்த்தாலும் முட்டிக்கிட்டே தான் இருந்தோம். இப்ப யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் தேவையே இல்லைன்னு தான் தோணுது. நான் வேணும்னு எதையும் செய்யல. நான் செஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் உங்களை காயப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க ராதிகா. எனக்கு உங்க மேல கோவமோ வெறுப்போ வருத்தமோ இல்ல. அதே மாதிரி நீங்களும் என்ன வெறுத்துறாதீங்க. உங்க எல்லாரையும் நான் என் சொந்த குடும்பமா தான் நினைச்சிருக்கேன். இது நாள் வரைக்கும் சாமி கும்பிடும்போது உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் நான் வேண்டியிருக்கேன். இனிமேலும் கண்டிப்பா உங்களுக்காக வேண்டுவேன். தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாதீங்கம்மா அப்படின்னு ராதிகா மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சலா கேக்குறாங்க. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு கோபி அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. அவரு அவங்க அம்மாவோட பெட்ரூம்ல போய் பெட்ல உட்கார்ந்துகிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. ஈஸ்வரி மெதுவா ராதிகாவோட கைய பிடிக்கிறாங்க. அவங்களோட ரைட் ஹேண்ட தன்னோட 2 கைக்குள்ளேயே எடுத்து வச்சுக்கிட்டு, எனக்கு உன் மேல எந்த வெறுப்பும் இல்ல, இனிமேலும் வராது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பேசி பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. சரியாகலன்னா பிள்ளைங்களை யோசிச்சு பல்ல கடிச்சுக்கிட்டு வாழுவாங்க. அப்படிதான் நானும் பாத்திருக்கேன். கோபிக்கும் பாக்யாவுக்கும் கூட பெருசா ஒத்து வரலன்னா கூட
அவங்க பிள்ளைங்களுக்காக தான் வாழ்வாங்கன்னு நானும் நினைச்சேன். திடீர்னு அவன் பாக்யாவை விவாகரத்து பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தை, இப்ப பழைய கதையெல்லாம் எதுக்குங்கிறாங்க பாக்யா. நான் என்ன யோசிச்சேன்னு இவளுக்கும் தெரியணும்ல பாக்யா. திடீர்னு அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவன் கூட வந்து நின்னதும் நான் பயந்துட்டேன். எங்க எனக்கு என் புள்ள இல்லாம போயிடுவானோ, என் பேரன்களுக்கெல்லாம் அப்பா இல்லாம போயிடுவானோன்னு நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. புரியுதுங்கிறாங்க ராதிகா. எல்லாத்துக்கும் மேல கோபி தான் எனக்கு எல்லாமே. நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்காக தான். நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் உங்க பையன் கெட்டு போறான்னு அடிக்கடி பாக்யா சொல்லுவா. ஆனாலும் என்னால என்ன மாத்திக்க முடியல. அவனை பத்தி யோசிக்காம இருக்கவும் முடியல. நான் அவனை பத்தி யோசிச்சு யோசிச்சு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நியாயமா மன்னிக்கணும்னா நீதான் என்ன மன்னிக்கணும்னு அழுதுகிட்டே கைய கூப்புறாங்க ஈஸ்வரி. இதையெல்லாம் கேட்டுட்டு ரூம்ல கோபி நொந்து போய் உட்கார்ந்து இருக்காரு. ஐயோ அம்மா, நீங்க பெரியவங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஈஸ்வரியோட கைய புடிச்சு கீழே இறக்குறாங்க ராதிகா. பெரியவங்களோ சின்னவங்களோ தப்பு பண்ணினா மன்னிப்பு கேட்கலாம். நீ என்ன மன்னிச்சிடு ராதிகா. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருப்ப. கடவுள் உன் கூடவே இருப்பாருன்னு ராதிகாவோட தலையில கைய வச்சு பிளஸ் பண்றாங்க ஈஸ்வரி. பாக்யாவும் அப்படியே நாசூக்கா கண்ணை தொடச்சிக்கிறாங்க. நீ அவ பக்கத்துல வாழ்ற மாதிரி ராதிகா ஜாட காட்ட இனியா போறாங்க. அது என்னமோ பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் அம்மாவை விட அப்பாவை தான் அதிகமா பிடிக்கும். அம்மா என்னதான் பாசம் காமிச்சாலும் அப்பா பின்னாடியே ஓடுவாங்க. நீயும் அப்படிதான். உன் டாடியோட பாசத்தை என் கூட மையு கூட ஷேர் பண்ணிக்க கஷ்டமா இருந்துச்சு, அப்படித்தானே அப்படின்னு ராதிகா கேட்க, ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க இனியா. இனிமே உனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷனே வராது. உங்க டாடி உங்க வீட்டுக்கே வந்துட்டாரு. நீ சந்தோஷமா இருன்னு இனியாவோட தோலை தொட்டு சொல்றாங்க ராதிகா. நான் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இனியா, நீயும் எனக்கு மயு மாதிரி தான், பரவாயில்லன்னு மறுபடியும் தோல்ல கைய வச்சு கன்சோல் பண்றாங்க ராதிகா. மயு எப்படி இருக்கான்னு இனியா கேட்க, நல்லா இருக்காங்கிறாங்க அவங்க. டாடி இல்லாம மயு எப்படி இருக்கான்னு இனியா கேட்க, நல்லாதான் இருக்கான்னு ராதிகா சொல்ல. உலர இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கோபி பெருமூச்சு விடுறாரு. ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்னு இனியா எழுந்து போறாங்க. மாடிக்கு போறவங்க அந்த மேக்கப் கிட் அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இதை மயு கிட்ட கொடுத்துடுறீங்களான்னு கேக்குறாங்க. மேக்கப் திங்ஸும் செயினும் இருக்குன்னு இனியா சொல்ல, கொடுத்துடுறேன் அப்படின்னு ராதிகா வாங்கிக்க. நான் மயுவை கேட்டேன்னு சொல்லுங்க, அவளை நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா அவகிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு இனியா சொல்ல, சொல்றேன்னு தலையாடுறாங்க ராதிகா. சரி பாக்யா, இன்னைக்கு என்ன சமையல்னு ராதிகா கேக்குறாங்க. எப்பவும் செய்யற சமையல் தான், வேற ஸ்பெஷலாலாம் ஒண்ணும் இல்லைங்கிற பாக்யா கண்ணு துடிச்சுக்கிறாங்க. உங்க எல்லாரு கூட சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு ராதிகா ஈஸ்வரிய பார்த்து கேட்க, இது என்ன கேள்வி? 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைச்சு தரேன் அப்படின்னு பாக்யா கண்ணை தொடச்சிட்டு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க சாதாரணமா சமைக்கிறதே எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு ராதிகா சொல்ல, முகத்தை கொஞ்சம் சிரிப்பா வச்சுக்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க பாக்யா. கிச்சன்ல ராதிகா ஈஸ்வரி இனியா உட்கார்ந்து இருக்காங்க. ராதிகாவுக்கு பாக்யா பரிமாறிட்டு இருக்க. நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க பாக்யாங்கிறாங்க ராதிகா. இல்ல, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க பாக்யா. கோபி சாப்பிட வரலையான்னு ராதிகா கேட்க, ஈஸ்வரி லைட்டா நிமிர்ந்து பாக்குறாங்க. ஓ சாரி, இன்னமும் அவருக்கு தனி சமையல் தானா அப்படின்னு ராதிகா கேட்க, இனியா போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்குறாங்க பாக்யா. இனியா எழுந்து போக இனியாவும் கோபியும் வர்றாங்க. கோபி வந்து கிச்சன்ல நிக்க, கோபி உட்காருங்கிறாங்க ராதிகா. பாக்யா கோபிய ஒரு பார்வை பார்த்துட்டு தட்டா நிமித்தி வைக்க அவரும் உட்கார்றாரு. பாக்யா கோபிக்கும் பரிமாற ராதிகா பசிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு டேஸ்டியான ஒரு சாம்பார உங்க வீட்டை தவிர நான் வேற எங்கேயுமே சாப்பிட்டதே இல்ல, அவ்வளவு நல்லா இருக்குன்னு ராதிகா ரசிச்சு சொல்ல, தேங்க்ஸுங்கிறாங்க பாக்யா. எல்லாரும் சாப்பிடுங்கன்னு ராதிகா சொல்ல எல்லாரும் தட்டுல கை வைக்கிறாங்க. கோபி தட்டுல சாப்பாட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருக்க. கோபி சாப்பிடுங்கன்னு ராதிகா சொல்ல, சாப்பிடுறேங்கிறாரு அவரு. இனியா, பாக்யா எல்லாரும் ராதிகாவையே பார்த்துட்டு இருக்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா பாக்யான்னு கேக்குறாங்க அவங்க. சொல்லுங்கன்னு பாக்யா கேட்க, 4-5 ரெசிபியாவது எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறீங்களா? உங்க புண்ணியத்துல நானும் கொஞ்சம் நல்லதா சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு ராதிகா கேட்க, அதுக்கு என்ன, கண்டிப்பா அனுப்புறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ராதிகா. கோபி இன்னும் சாப்பிடாம விரலுங்கள்ல கோலம் போட்டுட்டு இருக்காரு. நான் பாத்திருக்கேன், நீங்க எல்லாம் சாப்பிடும்போது சத்தமா பேசி சிரிச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவீங்க. எனக்கும் கூட உட்கார்ந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இன்னைக்கு என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேட்க, இனியா கோபி எல்லாரும் அவங்களையே பாக்குறாங்க. எழிலு, ஜெனி, அமிர்தா அப்படின்னு ஆளுங்க நிறைய இருக்கும்போது சிரிப்பு சத்தமும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, அவங்களையும் எனக்கு பார்க்க முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ராதிகா சொல்ல, ஈஸ்வரி பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வர்றத முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்கள நான் வர வச்சிருப்பேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, வீட்டுக்கு வர்ற முடிவை நான் திடீர்னு தான் எடுத்தேன் அப்படின்னு ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வைக்கிற ராதிகா, பொரியல் கூட ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வைங்களேன்னு கேக்குறாங்க. அப்படின்னு கொஞ்சம் பொரியல் எடுத்து பாக்யா வைக்க, போதும் 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 அப்படின்னு ராதிகா சாப்பிட எடுக்க, கோபி அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுங்கிறத மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்.